இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார் வழக்கறிஞர் ஐயப்பன். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார் வழக்கறிஞர் ஐயப்பன். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் சமத்துவபுரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்களுடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் புத்தகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் உடனே மாணவர்கள் வழக்கறிஞர் ஐயப்பனை தொடர்பு கொண்டு உதவிகள் கேட்டனர். உடனே வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் புத்தகங்கள், கைடுகள் என 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாங்கி தருவதாக உறுதியளித்துள்ளார். பெரிய பேக் நான் வாங்கி வந்துடுறேன், கண்டிப்பாக வாங்கி வந்துடுறேன். அடுத்த வாரம் சார் ஞாயிற்றுக்கு வாங்கி வந்துடுறேன். சரி கணக்கு மட்டும் நீங்கள் அதுக்கும் வந்து வாங்கிட்டு வரேன்னு ஞாயிற்றுக்கு வரி சொல்லு. கவர்மெண்ட் தரலன்னா சொல்லுங்க. மழை வெள்ளத்தால நாங்க வந்து பாதிக்கப்பட்டோம். எங்க பேக் தான் வந்து நினைச்சிருச்சு. அதனால வக்கீல் சார் பேக் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி தராதவங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உதவி வந்து எங்களுக்கு உதவியா இருக்கும். சாருக்கு வந்து நன்றி. புக்கு கைடு சார்கிட்ட போ. ஓகேவா? பாதிக்கப்பட்டோம். எங்க பேக் தான் வந்து நினைச்சிருச்சு. அதனால வக்கீல் சார் பேக் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி தராதவங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த உதவி வந்து எங்களுக்கு உதவியா இருக்கும். சாருக்கு வந்து நன்றி. புதுச்சேரியில் பெங்கல் புயல், மழை, வெள்ளம் காரணமாக நகரம், பாரதி பூங்கா மற்றும் அனைத்து பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு குப்பைகள் அதிகம் சேர்ந்து நோய் பரவும் அபாய சூழ்நிலை ஏற்படும் நிலை வந்துள்ளது. ஆனால் தற்பொழுது துப்புரவு பணிகள் சிறப்பாக நடந்ததால் புதுச்சேரியின் நகர பகுதி பொலிவு பெற்றுள்ளது. அதனை வரவேற்கும் விதமாக துப்புரவு பணியாளர்களை கௌரவித்து புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தின் சார்பாக பாராட்டி 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு நாராயணசுவாமி தலைமையில் வழங்கப்பட்டது. தியாகராஜன், யுவராஜ், சுந்தர் ஆகியோர் உடனிருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏதேனும் தொற்று நோய்கள் பரவி உள்ளதா என உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்காக மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயல் மற்றும் கனமழை காரணமாக ஏதேனும் தொற்று நோய்கள் பரவி உள்ளதா என உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சஞ்சய் காந்தி நகர், டாக்டர் காலனி போன்ற பகுதி மக்களுக்காக மனித நேய மக்கள் சேவை இயக்கம், ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனித நேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து மருத்துவ முகாமில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்ட மக்களுக்கு விலையில்லா மருந்து மாத்திரைகளை வழங்கினார். மேலும் இந்த முகாமில் உருளைப்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை மனித நேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் யூகேஜி படிக்கும் மாணவன் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அவற்றின் நாடுகளை சரியாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தான். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் 5.5 வயது மாணவன் தியாஷ். குழந்தை வயதிலேயே அதிக நினைவாற்றல் கொண்ட தியாஷ் பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்தந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி சாதனை படைத்தான். மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். supposed to from this
everything. And now he has completed in 1 minute 22 seconds. And 60 yards of 150 countries to be displayed. And whoever is interested, you can also go to if you know all the 150 countries, you can approach me. Today will be given special prize. If you know all the 150 national flags that is displayed on the board. So now, Master Riaz will be honored with the shawl and the bouquet, and our chief guest will. புதுச்சேரி நெல்லித்தோப்பு யுமாக்லேட் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு யுமாக்லேட் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் அனிதா மாலினி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சகோ ஃபெல்லி சீட்டா கலந்து கொண்டார். ஆசிரியர் ஜான், ஆசிரியர் ரெஜினா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் இதில் பங்கு கொண்டனர். மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் தங்களது திறமைகளை படைப்புகள் மூலம் வெளிப்படுத்தினார்கள். மேலும் எல்கேஜி மாணவன் ஹாலன் 10 திருக்குறளுக்கு மேல் சொல்லி திறமையை வெளிப்படுத்தினான். பெற்றோர்கள் பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பார்த்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபிஞ்சல் புயலாக மாறி புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் சாலைகள் மற்றும் வீட்டிற்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பாப்பம்மா கோவில், SV பட்டேல் சாலை, மேற்கு தெரு, குருசுக்குப்பம், பிரான்சுவா மார்டின் வீதி ஆகிய பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தக்கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல், சித்ரா, பாக்யா, மாலதி, உமா மகேஸ்வரி, ராஜேஷ், ரஞ்சித், சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளதாகவும் 66 கோடி பேருக்கு நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளதாகவும் 50 கோடி பேருக்கு ரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுடன் அதிக அளவில் இன்சுலின் கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 40% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தகவல். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு கடற்கரை மருத்துவமனைகளின் தலைவரும் டாக்டர் ப்ளூ இந்தியா அமைப்பின் தலைவருமான டாக்டர் முருகேசன், இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சி செய்து வருவதாகவும், மனிதனின் ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் வகையில் இன்சுலின் சிகிச்சை அளிப்பதை மேம்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களின் 75 விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தி உள்ளனர் என்று குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன், இது மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற ஆபத்தான நோயை உண்டாக்கும் என்று குறிப்பிட்டார். மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்து இன்சுலின் பரிசோதனையை வழக்கமான உடல் நல பரிசோதனைகளில் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். டாக்டர் ப்ளூ இந்தியா அமைப்பின் மூலம் இன்சுலின் பரிசோதனை புதுச்சேரியில் இதுவரை 1 லட்சம் பேருக்கு செய்துள்ளதாகவும், அதன்படி புதுச்சேரியில் மட்டும் சுமார் 40% பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் 75% பங்களிக்கின்றது என்று குறிப்பிட்ட அவர், வழக்கமான பரிசோதனைகளில் இன்சுலின் பரிசோதனையையும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டாக்டர் முருகேசன், நாட்டில் 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளது என்றும் 66 கோடி பேருக்கு நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். 50 கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது டாக்டர் திலீப் குமார் பாலிகா, இந்திய மருத்துவ முறை முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ஹெச் ரங்கநாத் மற்றும் எஸ் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். வீரர் வெளியில் இருந்து உப்பனாறு ரயில் நிலையம் வழியே செல்லும் வாய்க்காலில் செங்கோண ரெடிமேட் கான்கிரீட் கட்டை அமைக்கும் பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வீரர் வெள்ளியில் இருந்து ரயில்வே நிலையம் கடந்து ராசு உடையார் வழியே உப்பனாருக்கு செல்லும் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வைத்து தூர்வாரி சுத்தம் செய்து கொடுத்தார். பின்னர் அங்கு சதுரங்க வடிவில் ரெடிமேட் சிமெண்ட் கட்டைகள் அமைத்தால் அடைப்பு சுலபமாக தூர்வாரப்படும் என்பதற்காக சிமெண்ட் கலவை கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இவருடன் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். திலாஸ்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு திருவாசகம் முற்றோதல் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமக்கவுண்டர் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் இன்று 2ஆம் ஆண்டு திருவாசகம் முற்றோதல் நிறைவு விழா மற்றும் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. மகளிர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுவாமிக்கு ஸ்ரீ பால விநாயகர் பூஜை, ஸ்ரீ முத்துமாரியம்மன் அபிஷேக ஆராதனை, திருவாசகம் முற்றோதல் ஆரம்பமாகி திருவாசக முற்றோதல் நிறைவு பெற்றது. தொடர்ந்து திருமுறை விண்ணப்பம் நிறைவு விழாவை தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனைகள் நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் கூட்டு வழிபாட்டினர் மற்றும் திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே SDBI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில SDBI கட்சியின் சார்பாக புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் பாபர் மசூதி தகர்ப்பை கண்டிக்கும் விதமாக பாசிச எதிர்ப்பு நாள் என்ற தலைப்பில் தேசியம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில SDBI கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகள் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை அமுல்படுத்து என வலியுறுத்தும் விதமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாநில SDBI கட்சியின் மாநில செயலாளர் ஹமீத் ஃபரோஜ், புதுச்சேரி மாநில SDBI கட்சியின் தலைவர் அட்வொகேட் பரஹத்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தோழமை அமைப்புகளை சார்ந்த விசிக துணை பொது செயலாளர் பாவாணன், மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன், மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சு சுவாமிநாதன், பெரியார் சிந்தனை இயக்கம் தீனா, நகர தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மாநில தலைவர் பிரகாஷ், WIM மாநில தலைவி ரஹானா பேகம், மாவட்ட தலைவர் நசீரா பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டனங்களை பதிவு செய்தனர். முன்னதாக கிழக்கு மாவட்ட பொது செயலாளர் சரத் பாஷா வரவேற்புரை ஆற்றினார். மேலும் புதுச்சேரி மாநில SDBI கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனிபா, மாநில பொருளாளர் முகமது காசிம், மாநில செயலாளர் ரபிக் மன்சூர், புதுச்சேரி மாநில SDBI கட்சியின் தலைமை பேச்சாளர் புதுவை அப்துல்லா மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் ஃபாரூக், பொது செயலாளர் முகமது இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ் நன்றி உரை கூறினார். இதில் ஏராளமான SDBI கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் உவமை கவிஞர் சுரதாவின் 104ஆம் ஆண்டு அகவை திருநாளை ஒட்டி நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். புதுவை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் உவமை கவிஞர் சுரதாவின் 104ஆம் ஆண்டு அகவை திருநாளை ஒட்டி சொல்வேந்தர் சுரதா 100 நூல் வெளியீட்டு விழா மற்றும் பாவரங்கம் விருது வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் உள்ள புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொல்காப்பியர் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலை மாமணி முனைவர் நெய்தல் நாடன் தலைமை தாங்கினார். தமிழ்ச்செல்வர் ராசகுழந்தை வேலனார் மற்றும் கருணாகரன், கவி மாமணி சிந்தை வாசன், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்குசம், செந்தமிழ் தொண்டர் சபரி பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவிச்சுடர் குமரவேல் வரவேற்புரை ஆற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முதல் நூலை பெற்று சுரதா கல்லாடன் சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து மக்கள் கவிஞர் நாகப்பன், கலை மாமணி, சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார், கவி மாமணி சேக்கிழார் அப்பாசாமி, கவிஞர் குலசை வேலுப்பிள்ளை, கவி மாமணி பழனியப்பன், வழக்கறிஞர் குபேந்திரன், குணபாலன், கவிமணி சீனு மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இடையார்பாளையம் பகுதியில் சேதமடைந்த ஆற்றுப்பாலம் 2 தினங்களுக்குள் சரி செய்யப்பட்டு போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டது.
பெஞ்சல் புயல் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் புதுச்சேரி கடலூர் சாலை இடையார்பாளையம் அருகே உள்ள பாலம் 2 தினங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இதனால் அவ்வழியில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தடை செய்து பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் இதனை உடனடியாக ஆய்வு செய்து பழுதடைந்த பாலத்தை 2 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து இன்று முதல் பொதுமக்கள் போக்குவரத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். முதற்கட்டமாக பேருந்து போக்குவரத்து, இலகு ரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக விரைவாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை சீர் செய்து போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியதற்காக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியின் பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் பக்தவக்ஷலம், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட சிவரந்தகம், ஆரியபாளையம் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட சிவரந்தகம் மற்றும் ஆரியபாளையம் பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்களம் தொகுதி பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போர்வை, உடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செந்தில்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் பாபு, மாநில இளைஞரணி பொது செயலாளர் பிரதீப், மாநில இளைஞரணி செயலாளர் ராஜேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து, விநாயக முதலியார், சிறப்பு அழைப்பாளர் செல்வராஜ், ராஜீவ்காந்தி பேரவை மாநில செயலாளர் சீனு, இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மாவட்ட செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 69வது அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் செயலாளர் ஈழ வளவன் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவண்டார்கோவில் FCI குடோன் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ தொண்டு மையத்தின் மாநில பொது செயலாளர் முரளிதரன் முன்னிலை வகித்தார். திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் சிந்தனை செல்வன், தமிழ்கனல், விஜயன், சரவணன், வாணிதாசன், அகன், அருண்குமார், வினோத், சந்திரசேகரன், ஆசை தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கரின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூரில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழக அரசன்,
மற்றும் கதிர்வேல், சந்தோஷ், கலைவாணன், ஜான், தொல்காப்பியன், பொன்னுரங்கம், ஏழுமலை, பிரதீப், ராஜா, முருகமதி, லதா, விஜயரங்கம், ரவி ஆகியோர் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். சேதராப்பட்டு பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தின் பழைய காலனி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லீலாவதி அம்மன், உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதிகளுக்கான மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பஞ்சாயத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருப்பதி மாநிலத்துக்கு சேதராப்பட்டு லீலாவதி அம்மன் ஆலயம் சிறப்பாக பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க. கணக்கு பூமி நடத்தும்போது கோவிலுக்கு சென்று அங்க சுவாமி தரிசனம் செய்த முடித்த பிறகு தலத்திட்ட நீங்கள் அழைத்துட்டு போகலாம். அதே மாதிரி குபேர லட்சுமி பூஜைக்க மாநிலம் ரூபாய் 150 செலுத்தி இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.